ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபன்ஃபில்லான வீடியோ பார்க்கலாமா? என்னென்னா, என்னோடய ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் கபோர்ட் க்ளீனிங் மெயினாக ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் கபோர்ட் க்ளீனிங் பண்ணி காட்ட போகிறேன். அதாவது துணி வைக்கிற கபோர்ட் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்களும் ஏதாவது உங்கள் கபோர்டு க்ளீனாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் என் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்கள் வேலையும் முடியும். நம்ம இப்போது என்னென்ன பண்ண போகிறோன்னா, கபோர்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி உள்ளே எல்லாமே நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். அடுக்கி வச்சது எல்லாமே கலைஞ்சி போச்சு. அதான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, அது மாதிரி அடுக்கி வச்சோன்னா நம்மளுக்கு எப்பவுமே அடகு கடை தான். அதனால் நம்ம எப்பவும் கலைச்சி தான் வைக்கணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் கலைச்சி போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கலாம். யாராவது மேலே உங்களுக்கு கோபம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களை மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு என்னையா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் என்னென்ன வேணாலும் நினச்சி எல்லா துணியும் இழுத்து போடுங்க. இழுத்து போட்டு ஒரு வழி பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எல்லா துணியும் இழுத்து போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இது பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் ப்ரிண்ட் பண்ண பத்திரிக்கை. அது சும்மா ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே எல்லா துணியும் நம்ம ரேக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. உங்களுக்கு சின்னதான ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோட ரேக் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு மாடி. ஏன்னா எனக்கு நேற்று தான் பீரியட்ஸ் முடிஞ்சுது. ஸோ பீரியட்ஸ் பற்றி பேசுகிறலான்னு நினைக்காதீங்க. பீரியட்ஸ் பற்றிலாம் ஃபுல்லாலாம் பேச போகிறதில்ல. ஏன் பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட உடம்புல நடக்கிற ஒரு மாற்றம் தானே. அதனால் அதெல்லாம் நம்ம பேசுகிறதுல தப்பில்லை. ஸோ இது முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்துடும். எனர்ஜி வருது அப்படின்னா யார் யாருக்கு அப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே பீரியட்ஸ் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு செஞ்சுவேன். இது அதுக்காக செய்யலை. வர சண்டே வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடை க்ளீனாக வச்சா தானே அவங்களுக்கும் நம்ம மேலே கொஞ்சம் ஓகே இந்த பொண்ணு நல்லா வச்சுருக்கேன்னு தெரியும். ஆனால் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க என்னடா இது நம்மளுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போது நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது தான். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் இந்த டஸ்ட்டு இதெல்லாம் இப்போ அதாவது ஒரு ஸ்மெல்லெல்லாம் வராது ட்ரெஸ்ஸில். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணுறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கங்கே காசு கிடைக்குது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு போர்க்களமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே பார்க்க போகிறீங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு ரணகலமாக ஆக்கி வச்சுட்டேன் நான் வீட்டையே. ஏன்னா அந்த வயிற்று வலி ப்ராப்ளம் இருக்கனால கொஞ்சம் நம்ம பீரியட்ஸ் டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் வீடு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் சுத்தமாக அந்தளவுக்கு வச்சிடணும் வீட்டைன்னு சொல்லி இறங்கிடுவேன் நான். அந்தமாரி தான் இப்போ வீடியோ அந்த நிலமையில வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி நான் பண்ணனா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பண்ணணும்டா, இன்றைக்குள்ளே இதை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வரும் எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணுறேன். நம்ம பெட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா துணியை மடித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெட்டு இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா துணியும் எடுத்து இங்கே மடித்து வச்சுட்டு இந்த ஸ்பேஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வந்தால் தான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். இங்கே ஃபுல்லாக குக்கிங் முடிச்சாச்சு. இங்கே ஃபுல்லாக எல்லாம் வீடு பெருக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே நான் போன விலாக்லலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். இங்கே நான் பாத்திரம்லாம் கழுவி பெரிய பெரிய பாத்திரம் வைக்க இது மேலே ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு கூடை வச்சுருப்பேன். எங்கள் அத்தை ஃபோன் பண்ணி, அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி, அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கேள்வி கேட்டாங்க, ஏண்டி அது மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய நலன் விரும்பிலாங்க அவங்களா. அதனால் அவங்க கேட்டாங்க. கேட்டப்போ சரி ஓகே அப்படி வைக்காத, அது ஃப்ரிட்ஜுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நல்லது சொன்னால் கேட்டுக்கணும். அதனால் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பொம்மையும் என்னோடய ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ வச்சுருக்கேன். சின்ன வயசுன்னா ஒரு 12th 11th படிக்கிற டைமில் எடுத்த ஃபோட்டோ அது வச்சுருக்கேன். இங்கே நம்ம பாத்திரம்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ அதை நம்ம பார்க்க போயிடலாம். இங்கே அமாவாசை டைம் இது. நேற்று அமாவாசை. அப்போ எங்களுக்கு எப்போவுமே அமாவாசைனாலே எங்களுக்கு ஒத்துக்காதுன்னா சண்டை வந்துடும். யார் யார் வீட்டில் அப்படி நடக்கும்னு தெரியல. எனக்கு தான் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. அது என்னவோ தெரியல.
அந்த டைமில் மட்டும் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவர் கோவம் வரும், இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். அந்தமாரி 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து முருங்கை மரண்டம் ஈனி ஏறி உட்காந்துருவோம். யார் யாருக்கு அந்த மாதிரின்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். நம்ம ஏதாவது சின்ன ஒரு ரிமோட்டில் இப்படி கை வைக்கிறோம், இல்லை எனக்கு கொடுனால அது ஒரு பெரிய சண்டையாக வெடித்து அது ஒரு 2-3 நாளைக்கு ஓடி அப்புறமா போய் நம்ம பேசி, எப்போவுமே சண்டை போட்டால் நான் தாங்க போய் எங்கள் ஹஸ்பண்ட்ட பேசுவேன். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து பேசவே மாட்டார். நான் தான் போய் பேசணும். என்ன ஆனாலும் சரி, என் ஹஸ்பண்டை வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு நான் தான் போகணும். அவர் வரவே மாட்டார். அது ஏனே தெரியாது, ஒரு ஈகோ விஷயம் வந்து அப்படி அந்த ஈகோ வந்து பிடிச்சி வச்சு நான் வரவே மாட்டேன், நீ தாண்டி வாடியா அப்படின்னு. சரி ஓகே, ஒருத்தர் அதுமாதிரி கேரக்டரில் இருக்காங்களா, நம்ம வந்து அதெல்லாம் வந்து மனசில் நினச்சி ஒரு வன்மத்தை வச்சு நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணி நம்மளால நினச்சோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளனா நம்மளால் வாழ முடியாது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்து வாழ்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெட்ரூம்க்கு வந்துட்டேன். ஹாலையும் கிச்சனையும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. இங்கே வந்து நம்ம ஒன்று ஒன்றா துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து லெக்கின் தனியாக, அப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக வந்து நம்ம அடுக்கி வைக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் கிடச்சிது. நம்ம எல்லா துணியும் மடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த பாப்பார ரேக் இருக்குல்ல, அதில் வந்து காசு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒழிச்சு வச்சுருப்பார் போல். அது வந்து எல்லாத்தையும் போட்டேன். நான் என்ன துணி மடிப்பேன்னு அவருக்கு தெரியவா செய்யுது, இல்லை அதனால நான் வந்து இன்றைக்கி இதை பார்த்துட்டேன். நம்ம வந்து ஆட்டையை போட்டுருவோம், நம்ம கண்ணில் பட்டா விடுவோமா, எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து நான் எல்லாத்தையும் ரேக்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா பேண்ட்டெல்லாம் தனியாக, டிஷர்ட்லாம் தனியாக, ஷர்ட்லாம் தனியாக, அந்தமாதிரி டாப்ஸு, பேண்ட்டு, லெக்கின்னு, அப்புறம் வந்து பாப்பாவுடைய ஜீன்ஸு, இந்த மாதிரி இன்னர்வேர்ஸ் அதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. பாப்பா அதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக பாப்பா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தனியாக, அப்புறம் வெளியே போடுற ட்ரெஸ் தனியாக அந்தமாதிரி வச்சுருக்கேன். நைட்டிஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். இங்கே வந்து பாப்பாவோட ஃப்ராக்லாம் தனியாக, இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ரேக்காக வச்சுக்கோங்க. அதாவது லெக்கின் தனியாக, அந்த மாதிரி பேண்ட்லாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் தம்பி தங்கச்சி இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பாப்பா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா. அதே மாதிரி ஒருத்தருக்கும் தனித்தனி ஷெல்ஃப்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அவங்க ஈஸியாக வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லார் வீட்லையும் நடக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணலாம் இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ரேக்கில் வந்து நான் பாப்பாவோட துணியெலாம் வச்சுட்டு வீட்டுக்கு போடுற துணி, இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம துணி எல்லாத்தையும் அடுக்க போகிறேன். நம்ம அடுக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து மேலே இருந்து ஷெல்ஃப்லேருந்து ஒரு மேலே குப்பையாக இருந்துச்சுல, அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்ததில் வந்து கிடச்சிது. இதெல்லாம் புதுமை பித்தன் புக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஸ்க் இதெல்லாம் கிடச்சி. டிவி வாங்கினதுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட டைரி இருக்குது. இதில் வந்து அவங்க காலேஜ் டைமில் படித்தப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த டேட் போட்டு இந்த அவங்களோட சைன் போட்டு அவங்க என்னென்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தது. இந்த வெயிட் மிஷின் வந்து வாங்கியிருந்தது. இது ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி அப்படியே வச்சுருக்கேன். அது ஏன் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து அடுக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து அப்படியே திறந்து அடிக்கடி பார்ப்பீங்க ஃபுல்லாக. ஏன்னா அடியில் இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்தது, அப்புறம் அந்தமாரி நிறையா வந்து ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கனால அது யூஸ் பண்ணலாம், அப்படியே வச்சுருக்கேன். அது யாருக்குன்னா கொடுக்கணும், அதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாப்பா அதை ஃபுல்லாக அடுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களோட ரேக்கு உங்கள் வீடும் வந்து க்ளீனாக இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள், யாராவது வராங்க வீட்டுக்கு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் வீடு. இந்த மாதிரி நம்ம இப்போ பெட்ரூமையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நைட் வந்து அந்த பெட்டை கீழே போட்டு படுத்துக்குவோம். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறோம். மண்டை மேலே இருக்க கொண்டை மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணேன், ஆனால் வீடு மாப் போட மட்டும் மறந்துட்டேன். அதை நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ இப்படி தான் எனக்கு போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.